ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அமெரிக்காவில் ஸ்ப்ரிங் சீசன் எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடியுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபுல்லுமே நான் மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் கடைசி வரைக்கும் எடுத்த வீடியோஸோட தொகுப்பு தான் இது. ஓரளவுக்கு ஸ்னோலாம் குறைஞ்சி மார்ச் மாதத்தில் செகண்ட் சண்டே அன்னைக்கு நம்மளுக்கு டே லைட் சேவிங் ஸ்டார்ட் ஆயிரும். 1 மணி நேரம் நம்ம முன்னாடி கிளாக் எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம். இந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் ஃபால் சீசன் அப்போது கீழே விழுந்துட்டு இப்போ புதுசாக பூக்கள் வர ஆரம்பிக்கும். இங்கே இலை ஃபஸ்ட்டு வராது. இங்கே அமெரிக்காவில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்கள் தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த பூக்களில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு இங்கே தேனீக்கள் எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அதில் பாய்சனஸ் தேனி கூட நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த டயத்தில் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன தான் ஸ்னோ சீசன் முடிஞ்சிருந்தாலும் இந்த மார்ச் அண்ட் ஏப்ரலில் அப்பப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். மழைனா அப்படியே பயங்கர சில்லுன்னு ஐஸ் தண்ணி விழுந்த மாதிரி இருக்கும் மழை. இந்த மழையில் அப்பப்போ அடிக்கிற 2 நாள் 3 நாள் வெயிலில் இந்த மரங்கள்லாம் வளர்ந்து மெதுவாக பூ விடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. பூ வந்ததுக்கப்புறம் பூவிலேருந்து வர மகரந்த சேர்க்கையில் நம்மளுக்கு போலன் எஃபெக்ட் வரும். இந்த போலன் எஃபெக்ட் என்ன பண்ணும், காற்றில் அந்த மகரந்த சேர்க்கை கலக்கும்போது அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு சுவாச பிரச்சனைகள் வரும். மெயினாக இந்த சீசனில் தான் பிள்ளைங்க நிறைய பேர் சிக்காவாங்க. இன்னும் ஈஸ்டர்ன் சைட்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் கேரளினா இல்லை டெக்ஸஸ் அந்த சைட்லாம் பார்த்தா போலன் எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் காரு இதெல்லாம் கூட ஃபுல்லுமே மஞ்சள் கலர்லாம் மாறிடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டயத்தில் சட்டை இதெல்லாம் ஆயிரும். டெய்லி ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு குளிச்சாலொழியே அது நம்மளை விட்டு போகாது. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி போலன் அலர்ஜி வரும். அந்த மாதிரி போலன் அலர்ஜி நாட் ஓன்லி ஆஸ்மா அந்த மாதிரி, பட் ஐ டிசீசஸ்லாம் கூட நம்மளுக்கு வரும். மூஞ்சி நல்லா வீங்கிக்கிறோம். டிசைனாக ப்ராப்ளம் வரும் போலன் அலர்ஜினால். ஸோ இங்கே இருக்க ஃபோர்காஸ்ட்லலாம் போலன் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத முதற்கொண்டு நம்மளுக்கு ஃபோன்லேயும் சரி இல்லை லேப்டாப்பு அதிலெல்லாம் ஃபோர்காஸ்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வரும்ல, அதுலேயே நம்மளுக்கு போலன் ஹையாக இருக்குமா, காற்று எப்படி அடிக்கும், ஹியூமிடிட்டி எப்படி இருக்கும், ப்ரெஷர் எப்படி இருக்கும், யூவி இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும், மழை எப்போ வரும், இல்லை இடி எப்போ இடிக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபோர்காஸ்ட்டை பார்த்து வெதர் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம இந்த ட்ராவலே பிளான் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கும். ஈவன் கார் ஓட்டுறதுக்கு ரோடோட நிலைமை எப்படி இருக்கும், வழுக்குமா வழுக்காதா, அந்த டீட்டெயில்ஸ்க்கு முதற்கொண்டு நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் இன்சைட்டில் கொடுத்துருவாங்க. இது மாதிரி மரம் ஃபுல்லும் பூ பூத்தாலும் அப்பப்போ பெய்கிற மழையில் அந்த பூவெல்லாம் கீழே விழுந்துடும். திருப்பி கரெக்டாக ஸ்ப்ரிங் சீசன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ஏப்ரலில் கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் கலந்த ஒரு பிங்க் கலரில் ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதை சுற்றிலும் நிறைய தேனி, வீடியோ கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த மரத்தை சுற்றிலும் அவ்வளோ தேனி இருந்துச்சு. ஸ்னோ பெய்யலை, ஆனால் அந்த அளவுக்கு குளிர் இருந்துச்சு. -3 டிகிரி. நான் இப்போ வெளியில் நிற்கிறேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா -3 டிகிரியில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பேர்ட்ஸ் சத்தமாக இருந்துச்சு. இந்த டயத்தில் தான் நம்மளுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வெளியில் கூடு கட்டி முட்டை பொறிக்க ஆரம்பிக்கும். எங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி அழகாக ஒரு கூடி கட்டி இப்போ 3 முட்டை இட்டு அந்த முட்டையிலேருந்து குஞ்செல்லாம் வெளியில் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டெய்லி எங்கள் பசங்கள்லாம் அதுக்கிட்ட நின்று ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் காலையில் ஸ்கூலுக்குள்ளேயே நுழையிறாங்க. அவ்வளோ பத்திரமா அதோட குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்குது. இது தைரியமாக எங்கள் ஸ்கூல் கிளாஸ் விண்டோக்கு பக்கத்தில் கூடு கட்டினதுனால அதுக்கு பேர் பிராவோ அப்படின்னு வச்சுருக்குறோம் நாங்கள். ஸோ டெய்லி ஹாய் பிராவோ அப்படி சொல்லிட்டு தான் பசங்கள்லாம் கிளாஸ்க்குள்ளேயே நுழையிறாங்க. இன்னும் நார்தர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்எல்ல போனால் டியூலிப்ஸ்லாம் இருக்கும். இந்த பூ டியூலிப்ஸ் கிடையாது. ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததே அப்படின்னு எடுத்தேன். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆப்பிள் மரம். இந்த ஆப்பிள் மரத்தில் கூட ஒரு ஒயிட் கலர் பூ பூக்குது.
பார்க்குறதுக்கு அப்படியே மல்லிகைப்பூ விரிஞ்ச மல்லிகைப்பூ எப்படி இருக்கும், அடுக்கு மல்லி, ஸோ அது மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் சுற்றிலும் தேனீக்கள். ஏன்னா இது ஆக்சுவலாக பேபி ஆப்பிள், பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக தான் இருக்கும், அதுக்கு மேலே அது வளராது, பெருசாலாம் வளராது. இது மேக்ஸிமம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு லாலிபாப் மிட்டாய் சைஸ், அதுதான் மேக்ஸிமம் அதோட சைஸு. ஸோ இதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஆப்பிள், ஒரே கடியில் கடித்து சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், இதை சுற்றிலும் அவ்வளோ தேனீக்களாக இருந்துச்சு. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு அதுவாக வளர்ந்த ஒரு மரம், யாரும் நட்டு வச்சு வளர்ந்த மாதிரி தெரியல. இது ஒரு காட்டு மரம் மாதிரி அதுவாக வளர்ந்த ஆப்பிள் மரம். இது ஆப்பிள் ட்ரீஸ் வந்து ஒரு 100 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா ஆப்பிள் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இல்லை, க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, ஒயிட் ஆப்பிள் இருக்குது, அப்புறம் எல்லோ கலரில் எல்லாம் ஆப்பிள் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, காலா இருக்குது, அப்புறம் பிங்க் லேடி இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லா மரத்துலேயும் எல்லா ஆப்பிள் வெரைட்டிலையும் இந்த மாதிரி தான் பூ பூக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம எப்படி இந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் பிச்சு அந்த பெட்டல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி ஆப்பிள் ஃப்ளவர்ஸை கூட நம்ம சாப்பிட்லாம். அதுலேருந்து நிறைய பன்னீர் வெரைட்டி ஃப்ளேவருக்காக ஸ்மெல் வர்ற சில லிக்விட்ஸ்லாம் செய்கிறாங்க, பர்ஃப்யூம்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஆப்பிள் ஃப்ளவர்ஸ்லாம் அதோட மணத்துக்காகவும் அதோட கலருக்காகவும் காக்டெயில் டெசர்ட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து சாலட்ஸ்லலாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. இந்த ஆப்பிள் ஃப்ளவர்ஸ்லாம் மொத்தமே ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே மழையில் கீழே விழுந்துடும். இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இதை வச்சு டீ மேக் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து இது வந்து நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க, கேன்சர், ஈவன் சில அக்னி, ஹார்ட் டிசீசஸ், இதுக்கெல்லாம் கூட இந்த ஃப்ளவர்ஸை பறித்து அதை வந்து நம்ம மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இது குட் ஃபார் டைஜஷன் ஆல்சோ. இது இன்னொரு மரத்தில் இருக்கிற பூக்கள், கிட்ட போய் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பேல் பிங்க் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸு, நம்ம பார்க்காத கலர்ஸ் எல்லாம் இங்கே வந்து மரத்தில் நான் பூவாவோ பார்க்குறேன். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பிரான்ச்லேயே அது ஒரு பூவாக வந்து அழகாக இருக்குது. அப்படியே ஒரு இட்லி பூ இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கங்கே அப்படியே பிரான்ச்சில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. அது காம்பில் கூட இல்லை, அப்படியே பிரான்ச்சில் ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த ப்ளூ ஸ்கைக்கு அதுக்கும் இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அமெரிக்கா ஃபால் சீசன்லேயும் இந்த ஸ்ப்ரிங் சீசன்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபால் சீசனில் எல்லா ட்ரீஸும் உழுகிற டயத்தில் எல்லா லீவ்ஸும் அது கலர் மாறுறப்போ அழகாக இருக்குது. அதே மாதிரி புது பூக்கள் வரும்போதும் அமெரிக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.